இந்த சூரிய கிரகணம் எப்படி இருக்குங்க சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நைட்டு 11 மணி 22 நிமிஷத்துக்கு 11 மணி 1 நிமிஷத்துக்கு நைட்டு வந்து இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தோம்னா 12 மணி 22 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. விச் மீன்ஸ் செப்டம்பர் 22ஆம் தேதி காத்தால 12 மணி 22 நிமிஷம் வரைக்கும் இந்த சூரிய கிரகணத்துடைய பிரபாவம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது பிரதமம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட். அப்போ முதல் தடவை எப்போ குளிக்கணும்? இப்போ நிறைய பேர் வந்து வைதிகம் பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து ஜபதப அனுஷ்டானங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்குறச்சு நைட்டு 11 மணி 1 நிமிஷத்துக்கு இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்குதுன்னா 11 மணிக்கு குளிச்சுட்டு அவங்க ஜபத்தை ஆரம்பிக்கலாம். நைட் ஜபம் பண்ணணும். பேசிக்கலா இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது என்ன விஷயம்னா, சூரிய கிரகணத்துல பொதுவாகவே இந்த தெய்வத்துக்கு பலம் கிடையாது. அதனால என்ன நிறைய பேர் வந்து இந்த நைட் டைம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கோவில் வந்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஜபத்துக்கு பயங்கரமான வேல்யூ. என்ன வேல்யூனா, ஒரு தடவை நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா 100 டைம்ஸ் அதோட வேல்யூ. ஒரு தடவை க்ளீம் கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு சொன்னீங்கன்னா 100 டைம்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய அளவுக்கு அதோடைய புண்ணியம் கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் குளிக்கிறச்சு 11 o'clock, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11:40க்கு ஒரு தடவை குளிக்கணும். ஏன்னா மத்தியானம் சென்டரில் குளிக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் மறுபடியும் எப்போ கிரகணம் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா 12:22. அப்போ 12:23க்கு அப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மற்ற வேலைகளை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தூங்கலாம். மெயின் விஷயம் என்னென்னா, இந்த சூரிய கிரகணம் ஆக்சுவலாக ஏற்படக்கூடிய ராசி நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில தான் இந்த ஒரு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ஸோ சூரிய கிரகணம் என்ன நடக்குதுன்னா, சூரியனும் கேத்துவும் இணையக்கூடிய ஒரு சங்கரம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம சந்திர கிரகணத்தை நம்ம பார்த்துருந்தோம். சந்திர கிரகணத்தில் சந்திரன் ராகு இணைகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் கேத்து வந்து பேசிக்கலாக இணைகிறது. அப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல? சூரியன் கேத்து இணைகிறது அப்படின்னா பொதுவாகவே 3 ராசிகளுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். அதாவது 3 ராசிகள் இன்ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். எந்தெந்த ராசிக்கு நல்லா இல்லைங்க சார்? இதுக்கெல்லாம் பாதிப்பு அதிகமா இருக்கும். சரி, இப்போ பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா அந்த கன்ஜங்ஷன் திரிகோணம் வரக்கூடிய ராசிகள்ல பாதிப்பு. அப்போ மேஷம், சிம்ஹம், தனுசு இந்த 3 ராசிகளுக்குமே இந்த சூரிய கிரகணத்தினால பாதிப்புகள் சற்று அதிகம். அது இல்லாமல் இன்னொரு 2 ராசி இருக்கு, அவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சிம்மத்துக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகள். அப்படி பார்க்கும் பொழுது கடகமும் கொஞ்சம் பிரச்சனைக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கன்னியும் கொஞ்சம் பிரச்சனைக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள். அப்ப டோட்டலா 5 ராசிகளுக்கு இந்த பாதிப்புகள் இருக்குமா? எந்தெந்த ராசிகளும் நல்லா இருக்குங்க சார்? நல்ல கேள்வி. அதாவது என்ன, இப்போ சந்திரகிரகணத்துல 5 ராசிகள் நன்னானா நம்ம நேயர்களாகட்டும் நிறைய பேர் வந்து டைரக்டாவே போனே பண்ணாங்க, சார் அவ்வளவு மோசமா இருக்கா அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் பாசிட்டிவா போயிடலாம். கரெக்ட். அதனால வந்து எந்தெந்த ராசிகளுக்கு பொதுவாகவே நல்லா இருக்குன்னா, இந்த சாயா கிரகங்கள் எந்த இடத்துல 3, 6, 10 கூடிய பாவகங்கள் இல்ல உட்காரும் பொழுது பொதுவாகவே நல்ல விஷயங்கள் செய்யும். அப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து ஓயக்கூடிய, இட்ஸ் கோயிங் டு பி ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஸ்தானங்கள்ல மிதுனத்துக்கு இருக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மீனத்துக்கு அமேசிங் டைம் பீரியட். பொதுவாக மீனத்துக்கு சனி வந்து வக்கரமா ஜென்மத்திலே உட்கார்ந்துருக்கு, பல பிரச்சனைகள் ஆடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ மீனம் வந்து உங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்துலேருந்து ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் 40 டேஸ்க்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கும் சூப்பர் டைம் பீரியட் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு நற்செய்தி. அப்போ 3 ராசிகளுக்கு உண்மையாகவே இந்த சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் ஒரு 40 டேஸ்ல நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்குமா? சரி, 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்துடலாம். கண்டிப்பா. கடக ராசிக்கான பலன்களை சொல்லுங்க சார். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன, குடும்ப, வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்துல போய் இந்த சூரிய கிரகணத்துக்கான விஷயங்கள் நடக்குது. இப்போ குடும்பத்தில் பஞ்சாயத்தாமா ஆகும், குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணும். சூரியன் கேது சேர்ந்து 2ஆம் இடத்துல இருந்து 2 பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஒன்று பல்லு சொத்தையாகும், அந்த சொத்தை பல்ல பிடிங்கி வெளியே எரிஞ்சிட்டு மறுபடியும் அந்த பிளாஸ்டிங் போடுவீங்க, இல்லையா ரூட் கெனால் பண்ணுவீங்க. கேத்துனா குடையிறது. அப்போ கெனால் அப்படின்னா குடைஞ்சு நீங்கள் அந்த இடத்த வந்து ரூட் கெனால் மாதிரி ஃபில் பண்ணீங்க. சில பேருக்கு என்னன்னா அந்த கண்ணில் பொறை வந்திருக்கும், கண் இமைகள். ஆமா, கண்ணில் வந்து கேட்ராட், யூர் ரைட், கேட்ராட் வந்து பண்ற மாதிரி சுச்சுவேஷன். சில பேருக்கு சுகர்னாலேயே பாதிப்பு கொடுத்துருக்கும், அது பேர் குளுக்கோமா. அப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ற மாதிரி நெக்ஸ்ட் 40 டேஸ்ல ஏற்படும். வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்க, பாட்டி இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வரலாம்.
ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்க ஒரு விஷயம் நடக்காமல் இருக்குன்னா அது இப்போ ரொம்ப புஷ் பண்ணி போராடி சண்டை போட்டு தான் பண்ணுற மாதிரி வரும். இப்போ என்னன்னா யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடப்படாது. மெயின் விஷயமே அதுதான். ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் கேது போய் சேர்ந்துன்னா கவர்மெண்ட் அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை அரசன் பெயர் கொண்ட நபர்களாக இருக்கலாம். இவர்களுக்கு ஏதாவது நம்ம வந்து பணம் கொடுத்தோம்னா ஏமாந்துருவோம். அப்போ பணத்தை நம்ம கொடுக்காம கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். ராஜா மாதிரி இருக்கக்கூடிய பெயர், கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். எந்த விதத்துலையுமே பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும். சில பேருக்கு போன்ல, முகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு போன்ல சின்ன பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். சில பேருக்கு இடது காதுல சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் கொடுக்கும். அப்போ என்ன பண்ணும், இதுலேருந்து நம்ம விடுபடணும்னா கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது காப்பர்ல ஒரு பாத்திரம் வாங்கியே தீரணும். 2ஆம் இடம் அப்படிங்கிறது தானியங்கள் மட்டும் கிடையாது. 2ஆம் இடம்னா மெட்டீரியல், தங்கம், வைரம், வஜ்ரம், வைடூரியம் எல்லாமே சம்மந்தம். அதுல ஒரு மெட்டீரியல் சொல்றது காப்பர். அப்போ காப்பர்ல ஒரு சின்ன ஒரு கிண்ணம் மாதிரி வாங்கலாம், இல்லை விளக்கு மாதிரி வாங்கலாம். அதை வாங்கி நீங்கள் கோதுமையும் ஒரு 1/2 கிலோ வச்சு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 22ஆம் தேதி செப்டம்பர் காத்தால அபிஷேகம் செய்து அந்த ஒரு தானம் செய்துவிட்டு வந்தால் கடகத்துக்குள்ள குடும்பத்தில் பஞ்சாயத்துகள் நடக்காது. அவங்க எதிர்பார்க்குற பணம் வரும். எந்த விஷயத்தை தடை கொடுக்குதோ அந்த தடையிலேருந்து அவங்க வெளியே வருவாங்க. மன சங்கடங்கள் பொதுவாக நிவர்த்தி ஆகும். ஸோ பேசிக்கலாக கடகத்துக்கு நன்னா இருக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.